என்னுடைய கல்லூரி காலத்தில் எனக்கு ஒரு தோழி இருந்தாங்க. அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களுடைய பெயரை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பலை. அந்த தோழி எந்த அளவுக்கு என்னோட நெருக்கம்னா, என்னுடைய காலேஜில் இருந்தவங்களே நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இணைப்பிரியாத நண்பர்கள். பல இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அந்த கல்லூரியில் பாதிக்கப்படும் பொழுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல நண்பனாக அவங்க கூட இருந்ததுனால என்மேல் ஏற்பட்ட நம்பிக்கை அது நட்பாகி கடைசி அந்த நட்பு இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அவங்க இப்பொழுது திருமணமாகி ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. அவருடைய கணவர் நல்லா அவங்கள கவனிச்சுக்கிறாரு. இன்று அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றும் அவங்களோட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இல்லை தொலைபேசி அழைப்பு மூலமாகவும் நான் இன்னும் தொடர்பில் தான் இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு தோழிக்கு நடந்த ஒரு அமானுஷ கதை இது எங்களுடைய கல்லூரியில் எல்லாருக்குமே தெரியும். அந்த அனுபவத்தை அவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குறிப்பிட்டு சொல்லப்படுற இந்த தோழிக்கு மலாய் நண்பர்கள் அதிகம். நாங்கள் படிச்சிருந்த இந்த கல்லூரியில் செமஸ்டர் பிரேக் வரும்பொழுது பொதுவாக எல்லோருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. தூரத்தில் இருக்கிறவங்க எப்படா செமஸ்டர் பிரேக் வரும், வீட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக இருப்பாங்க. கடைசி பரீட்சை எழுதி முடித்த உடனே அவங்க ஊருக்கு எல்லோரும் பஸ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொந்த ஊருக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கேட்டகரியில் நானும் வருவேன். காரணம் என்னென்னா, வீட்டிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி சாப்பாடு சரியில்லாமல், நம்மளை புரிஞ்சிக்கிறவங்க நம்மளுடைய குடும்பத்தினர் நம்ம பக்கத்தில் இல்லாமல், அப்படி ஒரு வாழ்க்கை சவாலாக இருந்தாலும் கல்லூரி வாழ்க்கை இன்பம் தான். அந்த குடும்பத்தை பார்ப்பதில் இருக்கிற அந்த சந்தோஷத்தில் நான்லாம் கிளம்பிடுவேன். ஆனால் நான் சொன்ன இந்த தோழி அவங்களுக்கு வீடு ரொம்ப தூரம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு செமஸ்டர் பிரேக்கும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், அதே டிவி, அதே வீட்டு வேலை. அதனால் ஹாஸ்டலில் இருந்து வேறு எங்கேயாவது ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர்களுடைய மற்ற நண்பர்கள், குறிப்பாக இந்த மலாய் நண்பர்களோடு பார்ட்டிக்சனுக்கு கடற்கரைக்கு போயிருக்காங்க. ஒரு நாள் முழுக்க பார்ட்டிக்சன் கடற்கரையில் விளையாடி அதுக்கப்புறம் வந்துடலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது ரொம்ப நேரமாச்சு. ஏன் நம்ம இங்கே ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்து பாபிக்யூ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். எப்படி இருந்தாலும் ஹாஸ்டல் போனாலும் அங்கே ஒன்றும் இல்லை தானே, ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஹாலிடேவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லோரும் அவங்க பிளான் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்துருக்காங்க. இந்த பாபிக்யூ செய்யணுன்னா மார்க்கெட்டுக்கு போய்ட்டு சில உணவுப் பொருட்களெல்லாம் வாங்கணும், அந்த பாபிக்யூ செட் வாங்கணும், ஏற்பாடு செய்யணும். அதனால் எல்லோரும் ஒரு ஹோம் ஸ்டே எடுத்துகிட்டு அந்த ஹோம் ஸ்டேயில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு ஒரு 6 மணி அளவில் ஹோம் ஸ்டேலேருந்து வெளியே இருக்காங்க. இவங்க பொருள் வாங்க போன இடத்துல ரொம்ப கலகலப்பாக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொருள் வாங்க போன அந்த சூப்பர் மார்ட்டில் அந்த கேஷியர் கேட்டிருக்காரு, எங்கேருந்து வந்திருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு. நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், அதில் ஒரு சில பேர் தெலுங்கானோ, கிளாந்தான் இந்த மாதிரி தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பார்ட்டிக்சனில் எங்கெங்கே போனீங்கன்னு கேட்கும்பொழுது, இல்லை கடற்கரையில் தான் இருந்தோம். கடற்கரையை தவிர்த்து பார்ட்டிக்சனில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, முடிஞ்சால் சுற்றி பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவர் வழக்கமாக சுற்றுப்பயணிகளுக்கு கொடுக்குற அதே ஐடியாவை இவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ இவங்க கேட்டிருக்காங்க எங்கெங்கெல்லாம் போகலான்னு. இவர் சில இடங்களை சொல்லியிருக்காரு. இவங்க இந்த மாதிரி இடங்களை கேட்டுட்டு நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம், இல்லை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு இவங்க கேட்கும் பொழுது, இல்லை ஒரு நாள் போதும், ஏன் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சில நண்பர்கள் சொல்ல போக, சரி வாங்க அவர் சொன்ன இடத்துல எதை பார்த்துட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாபிக்யூ செய்யறதுக்கு தான் டைம் இருக்கே அப்படின்ற பட்சத்தில் இவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடம் ஜங்கல் ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்துருக்காங்க. வாங்க சும்மா போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஜங்கல் ட்ரெக்கிங் போகிற பாதையில் நடந்து போகும்பொழுது சில அழகான விஷயங்கள் கண்ணுக்கு பட்டிருக்கு. அது அவங்க போன நேரம் சன்செட், சூரிய அஸ்தமனமாகிற நேரம். அந்த நேரத்தில் என்றைக்குமே காட்டு பகுதிகள் ரொம்பவே அழகாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த காட்டு பகுதியில் அவங்க நடந்து போகும்போது அந்த சூரியனோட ரே அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருந்துருக்கு. அந்த தோழி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க, கோல் அதாவது தங்க நிறத்தில் வெளிச்சம் காட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சூரிய அஸ்தமனத்தை கடலோரத்தில் இருந்து பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொசுக்கடி, தொடர்ந்து இருட்டாகிற நேரம், இது எல்லாம் தாண்டி நாங்கள் நடக்க ஆரம்பித்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்கிற
ஏதோ ஒரு ஒளி இன்னும் இருட்டாகலைன்ற நம்பிக்கையை மட்டும் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு வழியாக நடந்து போயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போனவங்க இதுக்கப்புறம் வேண்டாம், தான் சூரியன் அஸ்தமனம் ஆகுது, நம்ம போய் சேர்றதுக்குள்ளே அஸ்தமனம் ஆயிரும், இருக்கிற இந்த சூரிய வெளிச்சத்தோடு நம்ம கீழே இறங்கி நம்ம போய் பாபிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல போக எல்லாரும் வேகமாக இறங்கி வந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்க செஞ்ச பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இவங்க எந்த பாதையில் நடந்து வந்தாங்களோ அந்த பாதையை மறந்துட்டு வேறு ஒரு இறக்கத்தில் நடந்து போயிருந்திருக்காங்க. இப்படி நடந்து போகும்போதே இவங்களுக்குள்ளே விவாதம், நம்ம வந்த பாதை இது இல்லை, இது வேறு ஏதோ ஒரு பாதை, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்ல, இல்லை இந்த பாதையில் தான் வந்தோம் அப்படின்னு இன்னொரு சில பேர் விவாதிக்க, இவங்க ஏதோ ஒரு பாதையில் போய்ட்டு ஒரு இடத்த சேர்ந்துருக்காங்க. அந்த இடத்துல மணல் குன்றுகள், அதாவது இறந்தவங்க இருந்தாங்கன்னா புதைக்கப்படுவாங்க, அந்த மாதிரியான மணல் குன்றுகள் நிறைய பார்த்துருக்காங்க. ஒரு சில மணல் குன்றுகள் அது பார்க்க கல்லறை மாதிரிலாம் இல்லாமல் மேலே ஒரு சில துணிகள் போட்டு அதுக்கு மேலே ஏதோ ஒரு பூஜை நடந்த மாதிரி பூக்கள், ரோஸ் வாட்டர், பன்னீர் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்காங்க. மினரல் பாட்டில்ஸ் நிறையா குப்பை மாதிரி கடந்துருந்துருக்கு. இதை பார்த்துட்டு ஏன் இந்த இடத்துல இவ்வளவு இருக்குது, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம வரும்பொழுது இதெல்லாம் பார்க்கல, இப்போ நம்ம வந்த பாதை இது கிடையாது, நம்ம பாதை மாறிட்டோம், ரொம்ப இருட்ட போது, இருட்டிருச்சு, வாங்க சீக்கிரமாக போகலான்ற பட்சத்தில், இல்லை இது வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, ஏன்னா மணல் குன்றுகள் ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வாங்க எல்லோரும் படம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மணல் குன்று மேலே ஏறி மிதித்து நின்று படம் பிடிச்சிருந்துருக்காங்க. இந்த படம் பிடிக்கும் பொழுது மேலே இருக்கிற அந்த துணிகள் அது ஏன் அங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அந்த துணி, அங்கே இருந்த பூ, அந்த பன்னீர் பாட்டில் இது எல்லாத்தையும் அவங்க தூக்கி கடாசி வீசியிருக்காங்க. இந்த தருணத்தில் என்னுடைய தோழியும் அவங்க செய்கிறத பார்த்துட்டு அங்கே இருந்த குஷியில் இவங்களும் 2-3 துணி எடுத்து தூக்கி வீசியிருக்காங்க, ஏறி மிதிச்சிருந்துருக்காங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததும் அங்கேருந்த எல்லாருமே பேனிக்காகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதோ ஒரு தூரத்தில் கத்துற குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் உதவி செஞ்சுருக்காங்க. என்னுடைய அந்த ஃப்ரெண்டை தூக்கிக்கிட்டு சரியான பாதியில் இறங்கி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன காரணம், என்ன நடந்தது, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி கீழே விழுந்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க எல்லாத்தையும் விரிவுரையாக சொல்லும் பொழுது அங்கேருந்த மருத்துவர்களே சொல்லிட்டாங்களாம், இது எந்த விதமான நோயோ இல்லை ஏதோ ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பில்லை, இது அமானுஷ்யம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும், நீங்கள் அதை சார்ந்தவங்களை கேட்டு பாருங்கள், அவங்க ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தருடைய உதவினால் அங்கே ஒருத்தர் வந்திருக்கார். குறிப்பாக சொல்லணுன்னா, இப்படி இதற்கு முன்னே பல பேர் அந்த இடத்துல போயிட்டு சேட்டை செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எடுத்துக்கக்கூடாததை எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு குணப்படுத்தினவர். இதே மாதிரி இன்னொரு கேஸா அப்படின்ற மாதிரி அவர் வந்திருந்திருக்காரு. வந்தவர் ஒரு பாட்டில் எடுத்து அவருடைய மத நம்பிக்கைப்படி தண்ணியை கையில் ஊற்றி சில மந்திரங்களை ஜபித்து அந்த பொண்ணு மேலே தெளித்து வந்திருக்காரு. மூச்சு திணறி சட்டார்னு எழுஞ்சி அழுவ தொடங்கின அந்த என்னுடைய தோழி தொடர்ந்து அழுது 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 சோர்ந்து போயிருக்காங்க. எல்லாரும் என்ன நடந்துச்சு, ஏன் அழுவுற அப்படின்னு எல்லாரும் கேட்கும் பொழுது அவர் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டார். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அவங்கள மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விலகி போக சொன்னோன்னே அந்த பொண்ணு கொஞ்சம் சாந்தமாகி அதுக்கப்புறம் அவங்க பகிர்ந்துக்கிட்ட செய்தி தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இந்த பொண்ணு ஏறி மிதித்து விளையாண்ட அந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட அமானுஷ்ய ஜீவன்கள் வாழ்கிற பகுதி. அந்த ஜீவன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பகுதியில் ஒரு வீடு டெவலப்மெண்ட் வரும் பொழுது அந்த டெவலப்மெண்ட் பாதிக்கப்படக்கூடாது, அதே வேளையில் அங்கே குடியிருக்க போகிற யாரையும் எந்த ஒரு சக்தியும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த அமானுஷ்ய ஜீவன்களோட சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த பேச்சுவார்த்தையின் பலனாக அவங்களுக்கு வேறு ஒரு பகுதியில், குறிப்பாக காட்டு பகுதியில் யாரும் சீண்டாத பகுதிகளில் அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு ஏற்பாடு செய்து அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அவங்கள சாந்தப்படுத்தி அவங்க இருந்த அந்த பழைய இடத்துல எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆனாலும் செய்வாங்க. இது வழக்கம். மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய அனுபவங்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இடம்பெயர்ந்து கொண்டு வரப்பட்ட இந்த அமானுஷ்யமான ஜீவன்களுக்கு கொடுக்கப்பட்ட படையல், வழங்கப்பட்ட சூத்திரங்கள் இது எல்லாமே அங்கே இருக்கும் பொழுது இவங்க அந்த இடத்த அனாவசியமாக தொந்தரவு செய்ததனால் என்னுடைய தோழியின் ஆன்ம பலம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அவங்களுடைய ஆன்மாவை அவங்க உலகத்துக்கு கொண்டு போய் கொஞ்ச நேரம் வச்சுருந்துருக்காங்க. தன்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும்
அவங்களோட இடுப்பு உயரமே இருந்திருக்காங்க. அதாவது கட்ட மனிதர்களாக இருந்திருக்காங்க. எங்கள் இடத்துக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு மலாய் மொழியிலேயே அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஏன் எங்களை தொந்தரவு செய்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் தான் இங்கே வந்து தங்கிட்டோமே, ஏன் எங்களுடைய உடைமைகளில் உங்களுக்கு கேலி கிண்டல் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு சில மணி நேரங்கள் அவங்களுக்கு இந்த அனுபவம் கிடச்சிருந்துருக்கு. அதற்கப்பொழுது யாரோ அழைப்பது போல் உணர்ந்து எழுந்து பார்க்கும் பொழுது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. இந்த அனுபவத்தை அவங்க சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஒரு விதமான நடுக்கம், பயம். வழக்கம் போல் ஒரு சில பேர் இதெல்லாம் சும்மா போய் கற்பனையாக இருக்கலாம், இல்லை நடிப்பாக கூட இருக்கலாம், இல்லை அட்டென்ஷன் சீக்கராக கூட இருக்கலாம். அதிலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லோருடைய கவனத்தையும் தான் பக்கம் இழுக்கணும். அது ஆங்கிலத்தில் அட்டென்ஷன் சீக்கர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோருடைய கவனமும் தான் பக்கம் இருக்கணுன்றதுக்காக இவங்க நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் விமர்சனம் கூட பண்ணாங்க. இந்த விஷயம் எங்களுடைய கல்லூரியில் ரொம்ப சீக்கிரமாகவே பரவிடுச்சு. எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இந்த அமானுஷ்யங்களை தெரிந்து கொள்வதற்கும் இது நிஜமா இல்லை கற்பனையா இல்லை இதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், அதற்கு பின்னாடி இருக்கிற இயற்கை சார்ந்த உண்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம். அவங்க எங்கே போனாங்க, ஏது போனாங்கன்னு எல்லாத்தையும் விசாரித்து அந்த பகுதிகளுக்கு நானும் என்னுடைய ஒரு சில நண்பர்களும் போயிருந்தோம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு நான் செல்லும் பொழுது நான் செய்கிற முதல் விஷயம் அனுமதி கேட்பது. எந்த ஒரு நோக்கத்திற்காகவோ, அதாவது எந்தவித கெட்ட நோக்கத்திற்காகவோ நான் வரவில்லை. ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு சில தேவைகளுக்கு நான் வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் என்ன அனுமதிச்சிங்கன்னா நான் வந்துட்டு நல்ல முறையாக சென்றிடுவேன். இதுதான் என்னுடைய அனுமதி வார்த்தைகள். இதை சொல்லிவிட்டு எந்த ஒரு பகுதிக்கு நான் போயிடுவேன். அப்படி போய் பார்க்கும் பொழுது அங்கே இருந்த அந்த மணல் குன்றுகள், அது மணல் குன்றுகள் இல்லை, ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு உயிரையோ அங்கே புதைச்சிருக்காங்கன்றது மட்டும் புலப்பட்டது. இது எந்த வகையான நம்பிக்கை? இது மதம் சார்ந்த நம்பிக்கையா அல்லது இது ஒரு கல்ட் பிலீஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஏதாவது ஒரு இனத்துடைய நம்பிக்கையா இல்லை பழங்குடி மக்களுடைய நம்பிக்கையா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஒரு பழங்குடி மக்களுடைய நம்பிக்கை. ஒரு இடத்த டெவலப்பர்ஸ் உருவாக்கணும், அது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு கமர்ஷியல் லாட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டொமெஸ்டிக் ரெசிடென்சியாக இருக்கலாம். இப்படி ஒரு நிலத்தை அவங்க மேம்படுத்தும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற சில கண்ணுக்கு புலப்படாத அமானுஷ்ய ஜீவன்களை இடம்பெயர் செய்யும் பொழுது இந்த பூர்வக்குடி மக்கள் இருக்காங்களே, ஓராங் அஸ்லி, அவங்களுடைய அழைப்பின் பேர் இந்த ஜீவன்களெல்லாம் இடம்பெயர செய்வது ஒரு வழக்கம். அப்படி கொண்டு சேர்த்து பூஜிக்கப்பட்ட இடம்தான் அந்த இடம். அந்த இடத்துல இவங்க சுற்றி பார்க்குற அந்த சந்தோஷத்தில், குதூகலத்தில் இவங்க பண்ண அந்த அட்டூழியங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் யாரையோ தாக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் ஏன் இங்கே இந்த தொந்தரவுகள் இவங்க செய்கிறாங்கன்றதுக்காக ஆத்ம பலம் குறைவாக இருக்கிற ஒருத்தவங்களை அவங்க பாஷையில் சொல்லணுன்னா சிறைப்பிடிச்சு கொண்டு போயிருந்திருக்காங்க. நல்ல முறையில் திரும்பவும் கேட்டுக்கிறதுனால அந்த என்னுடைய தோழி உயிர் பெறல் வச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றும் அவங்கள பார்த்தனா ஏதோ ஒரு வகையில் இந்த சம்பவத்தை பற்றி பேசினா என் வாழ்க்கையில் அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னும் அந்த குள்ள மனிதர்கள் என்னுடைய கண் முன்னுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கையை அவங்களே தேய்ச்சிக்குவாங்க. இட்ஸ் கால் கூஸ் பம்ப். இதில் இருக்கிற இந்த அமானுஷ்யம் சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் அந்த நோக்கத்தோடு நான் இந்த அனுபவத்தை இங்கே பகிரல. இன்றைய இருக்கிற பல இளைஞர்கள் ரொம்ப துடிதுடிப்பான இளைஞர்களாக இருக்கீங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கீங்க. கண்ணில் பட்டதெல்லாம் உண்மை இல்லைனா பொய் அப்படின்ற ஒரு சட்டென்று ஒரு முடிவுக்கு வர சுபாவத்தோடு இருக்காங்க. இந்த உலகம் வெறும் டெக்னாலஜி உலகம் கிடையாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான டெக்னாலஜி இந்த உலகத்தில் இருந்ததில்லை. ஆனால் கோடிக்கணக்கான வருடங்களாக இந்த இயற்கை இப்படி அமானுஷ்யங்களையும் இயற்கையும் சார்ந்துமே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு புதிய இடத்திற்கோ இல்லை உங்களுக்கு அறிமுகம் இல்லாத இடத்திற்கோ சில விஷயங்களை நீங்கள் பார்க்க போகும் பொழுது அந்த இடத்தில் உங்களுடைய அறிவுக்கோ இல்லை உங்களுடைய அனுபவத்திற்கோ புலப்படாத சில விஷயங்கள் கண்ணுக்கு படும் பொழுது அதை தெரிந்து கொள்வதற்கான முறைகள் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் உண்மை அல்ல. நிறைய படிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு படிப்பினை வழங்கப்படும். அது இந்த நிதர்சனமான உலகத்தில் இல்லை, வேற்று உலகத்தில், அதாவது வேறு விதமான ரியால்மில் இருக்கிறவங்க
உங்களுக்கு அந்த பாடத்தை புகட்டிடுவாங்க. இந்த கதையில் நான் சொன்ன என்னுடைய தோழி மாதிரி. பேய் டைரி சீசன் 5.